World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது அன்புக்குரிய மாணவர் உடுமலைப்பேட்டையிலேருந்து கனகராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் ஜோதிடம் எங்கு தொடங்குகிறது அப்படின்ற விஷயங்கள் தான் ஒரு பெரிய விஷயம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை எப்படிலாம் வாழ போகிறோன்றதை சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் நம்ம சொல்கிறோம். அந்த ஜோதிடத்தை கூட எங்கே தொடங்குகிறது அப்படின்ற விஷயங்களை தன்னுடைய வாழ்வின் மூலமாக பலன் சொல்வதற்காக கனகராஜ் அவர்கள் வந்திருக்காங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து. அவர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கி இந்த நேரத்தை அவர்களும் ஒப்படைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிறு புன்னாடை போர்த்தி என் முதல் உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்ததை போட்டுகின்றன. திருவருளும் குருவருளும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டி ஜோதிடத்தின் கோட்பாடுகளை மக்களிடம் புதுமையாகவும் எளிமையாகவும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நமது குருநாதர் உருவாக்கியுள்ள டிஎஸ்ஜேவின் அடுத்த மேம்படுத்தப்பட்ட இந்த சஷ்டி சீர்முக நிகழ்வை அமைத்ததற்காக குருநாதருக்கும் அவரை எனக்கு அறிமுகப்படுத்திய உயர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் ஜிஎஸ்டிவி குடும்பத்தினருக்கும் இங்கு வருகையுள்ள அனைத்து மூன்று ஜோதிட ஆசிரியர்களுக்கும் சக ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கனகராஜ். அனுபவம் கற்றுத்தந்த உண்மையும் என் வாழ்க்கை பயணமும் ஜோதிட புரிதலும் என்ற தலைப்பின் என் வாழ்க்கை அனுபவங்களும் உடன் பகிர்ந்து கொள்ள இங்கே உடுமலையிலிருந்து வந்துள்ளேன். இந்த வாய்ப்பு வழங்கிய டிஎஸ்ஜேவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சித்தர்களும் ஞானிகளும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அதன் நுட்பமான மாற்றங்களையும் ஆழமாக உணர்ந்து நம் மனிதர்களின் வாழ்வும் இயற்கையின் சமநிலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை அறிந்தனர். அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் உள்ளது. விண்ணில் ஒளிரும் நட்சத்திரங்கள் எண்ணில் அடங்காதவை. அதுபோல மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் சிறு பிரபஞ்சமே. இந்த ஒவ்வொரு உயிரும் தனித்துவமான ஆற்றல், விதி, அனுபவம், நோக்கம் ஆகியவற்றை தன்னுள் தாங்கி வாழ்கிறது என்ற உண்மையை அடிப்படையாக கொண்டு இந்த மனித வாழ்வை அறிவியலாக ஜோதிடத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். இந்த அரிய கலையை பாதுகாத்து வரும் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் சிறு வயதிலிருந்தே என் ஜோதிடத்தின் அர்த்தத்தை என் பயன்பாட்டையும் வாழ்க்கையில் அதை எப்போது எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை எனக்கு எடுத்துரைத்த என் தாத்தாவின் வழிகாட்டுதலை பெற்றது தான். இந்த மேடையில் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பின்பற்றி நானும் பல ஆண்டுகள் ஜோதிடத்தின் வாடிக்கையாளராக இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல ஜோதிட ஆலோசனைப்படி என் வாழ்க்கையில் முடிவுகளை எடுத்தேன். ஆனால் அந்த முடிவுகளுக்கு பிறகு என் வாழ்க்கையில் பாதை தெளிவற்றதாகவும் சமநிலையற்றதாகவும் மாறியது. அந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே ஜோதிடத்தை ஆய்வு செய்ய தொடங்கினேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட சவால்களுக்கு விடை தேடி ஜோதிடத்தை ஆழமாக படிக்க தொடங்கினேன். அப்படி நான் இன்று ஒரு ஜோதிடராக மட்டும் உங்கள் முன் நிற்கவில்லை. வாழ்க்கையில் மின்னற்ற முறை ஏன் என்று கேட்ட ஒரு மனிதனாகவும் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி பல ஆண்டுகளாக இந்த ஒரு மாணவனாகவும் நிற்கிறேன். எனது இந்த அனுபவம் ஜோதிடத்தை ஒரு பாடமாக மட்டுமல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு கருவியாக பார்க்கும் ஒரு புதிய பார்வையை உங்களுக்கு தரும் என்று நம்புகிறேன். இந்த கேள்விக்கான பதிலை தேடிய பயனை உண்மைக்கும் ஜோதிடத்திற்கு அழைத்து சென்றது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறது. அதன் பிறகு பொதுவாக அனைவரும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அவன் வாழ்கின்ற சூழல், பெற்றோரின் வழிகாட்டுதல், ஆசிரியர்கள் போதனை, சமூகத்தின் தாக்கம் ஆகியவை வடிவமைக்கின்ற அல்லது மாற்றுகின்றது என்று நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கையை ஆழமாக கவனித்து பார்த்தால் அது முழுமையான உண்மை அல்ல என்பதை உணர முடிகிறது. ஒரே பள்ளியில் ஒரே ஆசிரியர்களிடம் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை அடைவதில்லை.
அதேபோல் ஒரே குடும்பத்தில் ஒரே பெற்றோருக்கு பிறந்து ஒரே சூழலில் வளர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு கூட ஒரே மாதிரியான வாழ்க்கையோ பொருளாதார நிலையோ வாய்ப்புகளோ வெற்றிகளோ அமைவதில்லை. ஒருவரின் வாழ்க்கை பயணமும் தனித்துவமானது. அதனால்தான் வாழ்க்கை என்பது ஒரே காரணிகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை, பல காரணிகளில் இணைந்து செயல்படும் ஒரு ஆழமான இயக்கமாகும். நான் இயல்பாகவே எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் குணம் கொண்டவன். அதனால் ஜோதிடத்தின் அடிப்படை கோட்பாடுகளையும் ஆராயத் தொடங்கினேன். ஜோதிடத்தின் முக்கியமான தத்துவம் என்னென்றால், ஒவ்வொரு பிறக்கும் தருணத்தில் அவரவர் முன்வினை கர்மங்களுக்கு ஏற்ப பிரம்மன் தலைவிதியை எழுதுகிறார் என்பது. அதன்படியே இந்த பிறப்பின் பயணம் அமைகிறது என்பதாகும். வாழ்க்கையில் பல சந்தேகங்களும் சவால்களும் வரும்போது அவற்றிற்கான சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு செல்ல முடியும். அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் மிகவும் முக்கியமானது ஜோதிட சாஸ்திரமாக நான் நம்புகிறேன். 64 கலைகளும் சாஸ்திரங்களும் ஜோதிட சாஸ்திரம் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. காரணம், இது வெறும் எதிர்காலத்தை மட்டும் சொல்வதற்காக அல்ல, மனிதனை புரிந்து கொள்ளவும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் இயற்கையின் விதிகளோடு இணைந்து சமநிலையான வாழ்க்கை வாழவும் வழிகாட்டுகிறது. மனமும் குழப்பத்தில் இருக்கும் நேரங்களில் ஜோதிடம் நமக்கு தெளிவை அளிக்கிறது. அந்த மன தெளிவை நிலைத்திருக்க செய்வதற்கு ஆன்மீகம், தியானம், யோகா போன்றவை துணையாக இருக்கின்றன. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல காரணிகள் இணைப்பால் உருவாகிறது என்பதை புரிந்து கொண்டேன். ஜோதிடம் மனிதரை பயமுறுத்துவதற்காக அல்ல, தன்னை புரிந்து கொண்டு மனத்தெளிவுடன் இயற்கையின் விதிகளோடு இணைந்து வாழ வழிகாட்டுவதற்கான அறிவியல் என்பதை உணர்ந்தேன். வாழ்க்கை எனக்கு வெற்றிகளை தோல்வியிலும் கொடுத்தது. அவற்றின் மூலம் என் வாழ்க்கை கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டேன். மனித வாழ்க்கை 4. அதில் உயர்ந்த தன்னை விட பிறர் நலனுக்காக முன்னிறுத்தி இயன்றதை பகிர்ந்து இயற்கையின் சமநிலை வாழும் வாழ்க்கை. அதுதான் தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்று நாம் சொல்கிறோம். அவ்வாறு வாழ முயன்ற வாழ்க்கை எதிர்பாராத சோதனைகள் தொடங்கின. ஜோதிட ஆலோசனைகள், பரிகாரங்கள், முயற்சிகள் அனைத்தும் செய்தும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படவில்லை. 2020 கொரோனா காலத்தில் கிடைத்த நேரத்தில் ஜோதிடத்தை அறிய தொடங்கிய போது எனக்கு ஒரு முதல் குழந்தை கருவில் 3 மாதம் இருந்தபோது இழந்தோம். பின்னர் பிறந்த மகளும் முன்கூடியே பிறந்து பல மாதம் மருத்துவ சிகிச்சையில் பெற்றாள். அந்த காலம் எங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான காலமாக இருந்ததாக புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. பொருளாதார நெருக்கடி, மனவேதனை, நம்பிக்கை இழப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சந்தித்தேன். பலருக்கு உதவி இருந்தும் தேவைப்பட்ட நேரத்தில் பெரும்பாலான அருகில் இல்லை. அதே சமயம் நான் எதிர்பாராமல் கடமையை செய்த சிலர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு துணையாக நின்றனர். அந்த அனுபவம் கருணைக்கும் முட்டாள்தனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வாழ்க்கையின் இதையும் கற்றுக் கொடுத்தது. அப்போதுதான் ஒரு முடிவை, நீ யாரிடமும் ஜோதிடம் கேட்காமல் எங்கு தொலைத்தோமோ அங்கே தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜோதிடத்தை நானே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மை தேடிய அந்த முடிவின் விளைவாகத்தான் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய உண்மை என்றால், அனுபவம் அவரவர் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பார்வையை மாற்றுகிறது. ஆனால் உண்மை எப்போதும் நிலைத்திருக்கும். ஆனால் எந்த கருத்தையும் கண்மூடித்தனமாக நம்பாலும் ஆராய்ந்து புரிந்து வாழ்க்கையோடு இணைந்து பார்க்க வேண்டும். அப்போது நான் உணர்ந்த ஒரு உண்மை, அனுபவம் நமது பார்வையை வடிவமைக்க, ஆனால் உண்மை நமது பார்வைக்கு அப்பாற்பட்டு நிலைத்திருக்கிறது. கருணைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து செயல்பட வேண்டும். இதுவே வாழ்க்கையும் ஜோதிடமும் எனக்கு கற்றுக் தந்த மிகப்பெரிய பாடம். ஜோதிடத்தை ஆழ்மாக கற்றுக்கொள்ள தொடங்கிய பிறகு என் ஜோதிடத்தை முழுமையாக ஆராய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது. பொதுவாக ஒரு ஜாதகம் எப்படி இருக்கக்கூடாது என்று ஜோதிடத்தில் கூறப்படுமோ, பல பாதிப்பு என்னுடைய ஜாதகத்தில் இருப்பதை ஒவ்வொன்றாக பொருத்தி பார்த்து உணர்ந்தேன். லக்னமும் லக்னாதிபதியும் 1-8 அமைப்பில் இருந்தன. லக்னத்துக்கு 5, 9ஆம் பாவங்களும் அவற்றின் அதிபதிகளும் பாதிப்படைந்திருந்தன. லக்னம், ராசி, கர்ம நட்சத்திரம், தசாபுத்தி, தாராபலன், ராகு, கேது, குரு சண்டால யோகம், சகட யோகம், கோச்சார பதிகள், பல்வேறு ஜோதிட காரணிகள் ஒன்றோடு இணைந்த என் ஜாதகம் மிகவும் நிலையில் இருந்தன.
அவற்றை ஆராய்ந்த போது இப்படிப்பட்ட ஜாதகத்திலிருந்து எப்படி முன்னேறப் போகிறோம், என்னை எப்படி மீட்டெடுக்கப் போகிறேன் என்ற பயம் என் மனதை ஆட்கொண்டது. அதற்கான நிவர்த்தியை ஜோதிட விலகின்படி தேட ஆரம்பித்தேன். லக்னம், அதன் காரம், சாரம், சந்திர லக்னம், சூரிய லக்னம் என அனைத்தும் ஆராய்ந்தேன். பின் வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் நிவர்த்தி அமைகிறது என்று பார்த்தேன். ஆனால் என் மனைவியின் ஜாதகம் அதே பாதிப்பில் இருந்ததால் எவ்வளவு ஆராய்ந்தாலும் தெளிவான நிவர்த்தி எனக்கு கிடைக்கவில்லை. அந்த தருணத்தில் நான் புரிந்து கொண்ட மிகப்பெரிய உண்மையான ஒரு பிரச்சனையை கண்டறிவது வேறு, அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பது வேறு என்பதுதான். அந்த குழப்பத்துக்கான விடை தேடி இணையதளங்களில் பல ஆசிரியர்கள் மற்றும் குருமாரின் விளக்கங்களை தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தேன். பலருடைய கருத்துக்களும் கேட்டேன். ஆனால் என் மனதில் பல ஆண்டுகளாக இருந்த கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவான பதிலளித்தது குருநாதர் விளக்கங்கள் தான். அவருடைய ஒவ்வொரு விளக்கம் ஜோதிடத்தை பற்றிய புரிதலை மட்டுமல்லாமல் வாழ்க்கையை பற்றிய புதிய சிந்தனையும் எனக்குள் உருவாக்கியது. அந்த நாளிலிருந்து ஜோதிடத்தை நான் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை சொல்லும் கருவி மட்டுமல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு மாய கண்ணாடி என்பதை உணர்ந்தேன். முன்பு ஒரு நிகழ்வு நடந்தால் அது வெளிப்புற காரணத்தை மட்டும் தேடினேன். ஆனால் இன்று அதன் பின்னால் இருக்கும் காரணம், காலத்தின் தன்மை, மனிதனின் சிந்தனை, செயல்கள், மனநிலை ஆகியவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அப்போதுதான் என் வாழ்க்கையின் சோதனை பற்றிய ஒரு ஆழமான உண்மை புரிந்தது. இத்தனை கஷ்டங்களுக்கும் நான் அனுபவித்து தான் நான் யார் என்பதை உணர்வதற்கான இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த பாதையை அளித்திருக்கிறது என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது. அந்த உணர்வு என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரவழைத்தது. என் கடந்த காலத்தை நான் குற்றம் சொல்லவில்லை, மாறாக அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் உண்மையான பாதையில் நடக்க ஆரம்பித்தேன். அந்த காலத்திலேயே என் குருநாதர் பற்றி தெரிந்திருந்தால் அவருக்கு கற்கும் வாய்ப்பு கிடைத்தது. என் வாழ்க்கையின் பல முடிவுகள் வேறு விதமாக இருந்திருக்கும் என்ற எண்ணமும் எனக்குள் எழுந்தது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எனக்கான காலம் இப்போது தான் வந்தது என்று எண்ணி அதன் பிறகு பொருளாதார சூழ்நிலை சீரான போய் என் குருநாதர் நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. என்னை பொறுத்த வரையில் அந்த நாள் தான் என் வாழ்க்கையின் மறு பிறப்பு நாள். அதன் பிறகு வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் போகவில்லை, ஆனால் பிரச்சனையில் பார்க்கும் என் பார்வை மாறிவிட்டது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும், முயற்சியில் நம்பிக்கை வைக்கவும், காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மனதை சமநிலையில் வைத்திருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். நான் படித்த புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை என் சொந்த ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தேன். அப்போது ஒரு சுவாரஸ்யம் என் கவனத்திற்கு வந்தது. அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் முக்கியமான பல விஷயங்கள் அனைத்தும் 6 என்ற எண்ணுடன் தொடர்புடையவாக இருந்தன. என் தொலைபேசி எண், என் பெயர் மற்றும் பல முக்கியமான அம்சங்கள் அனைத்தும் 6 என்ற எண்ணில் முடிவடைந்திருந்தன அல்லது அந்த எண்ணுடன் தொடர்புடையதாக இருந்தன. அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் முதல் முறையாக குருநாதர் சந்தித்த பிறகுதான் ராஜநிலை எண்கணித வகுப்பில் மாணவனாக இணைந்தேன். அதுவே என் ஜோதிட பயணத்தின் முதல் துவக்கமாக அமைந்தது. இந்த ஜோதிட பயணத்தில் வகுப்பில் சேர்ந்தேன். பிரபஞ்சத்தின் அருளால் ஜோதிடத்தில் முதுகலை பட்டத்தை முடித்தேன். ஆரம்பத்தில் ஜாதக ஆலோசனை கேட்டுக்கொள்வதற்காக மட்டும் இந்த பயணத்தை தொடங்கினேன். ஆனால் எனது கொடுப்பினை, ஆர்வம் மற்றும் வேறு சில காரணங்களால் DSJVயுடன் என் பயணத்தை தொடர்ந்து கொண்டே சென்றேன். இந்த வகுப்பில் சேர அட்டவணை, கற்பிக்கும் முறை மற்றும் கற்றல் ஆர்வம், அனுபவம் ஆகியவை உண்மையிலே மிகச் சிறப்பாக இருந்தன. அவை என்னை தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்தியது, ஜோதிட பற்றி என் புரிதலை மேலும் ஆழப்படுத்தின. என்னை பொறுத்தவரை என் குருநாதரின் மிகப்பெரிய சிறப்பு அவர் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருப்பது தான். தூரத்திலிருந்து பார்த்த போதும் அருகிலிருந்து பழகிய போதும் அவரிடம் எந்த விதமான மாற்றத்தையும் காண முடியவில்லை. அதனால்தான் இந்த பிரபஞ்சம் அவருக்கு அளித்திருக்கும் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்று நான் உங்கள் முன்னால் நிற்பது என் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது என்று சொல்லல்ல, பிரச்சனைகளுடன் எப்படி வாழ்வது என்பதை வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொல்லத்தான். நான் இன்னும் ஒரு மாணவனாகத்தான் என் தேடல் இன்னும் தொடர்கிறது. அதே நேரத்தில் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு ஆழமான உண்மை என்னவென்றால், இந்த உலகத்தில் எல்லோரையும் மாற்ற முடியாது என்பது தெரிந்திருந்தாலும் எப்படியாவது மாற்றிவிடலாம் என்ற முயற்சியை நாம் தொடர்ந்து மேற்கொள்கிறோம்.
ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தனித்துவமான இயல்பு இருக்கிறது. அது என்னென்றால் எவராலும் எப்போதும் ஒரு காலம் கணிக்க முடியாத வகையிலும் மிக தெளிவான நிகழ்வுகளை இவ்வுலகம் தன்னகத்தை கொண்டுள்ளது. அதனால்தான் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி புரிந்துகிறோம், எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை நம்மால் மாற்ற முடியும். என்னைப் போல இங்கு இருப்பவர்களுக்கும் உண்மையை தேடி வந்தவர்கள் தான் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொருக்கும் பிரச்சனைகள் வேறுபடலாம். ஆனால் அந்த பிரச்சனை சரியான புரிதலை தேடுவது தான் நம்மை இந்த குடும்பத்தில் ஒன்றிணைத்திருக்கிறது. இறுதியாக ஒரு எண்ணத்தை மட்டும் பகிர்ந்து கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நாம் எங்கு கற்றுக்கொள்வோமோ அந்த இடத்துக்கு நம் அனுபவத்தை நன்றியுடன் திருப்பி கொடுப்போம். அனைவரின் முன்னேற்றத்திற்கும் நம்ம இங்கே இருப்பதே உண்மையான வெற்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற குருநாதரின் தாரக மந்திரத்தை உண்மையாக தேடும் ஒவ்வொருக்கும் சரியான நேரத்தில் சரியான குருவையும் சரியான பாதையும் இறைவன் காட்டுவார் என்ற முழு நம்பிக்கையுடன் என் உரையை நிறைவு செய்யும் முன், மனிதனை பக்குவப்படுத்தி அறநெறியில் அழைத்து செல்லும் எந்த ஒரு பணியும் போற்றத்தக்கதே. இந்த கலியுகத்தில் தெய்வம் மனித உறவில்தான் உதவும் என்று நம் குருநாதர் கூறியுள்ளார். அந்த வகையில் உண்மையான ஜோதிடர் தெய்வத்திற்கு சமமானவர் என்று கூறுவதில் மிக இல்லை. காரணம், ஜோதிடத்தின் உயர்ந்த நோக்கம் வெறும் எதிர்காலத்தை சொல்வது மட்டுமல்ல, மனிதனை தன்னை அறிய செய்து அறநெறியில் வழி நடத்தி இறுதியில் முக்தி பாதைக்கு நோக்கி அழைத்து செல்வதே அதன் தலையாய பணியாகும். இத்தகைய புனிதமான துறையில் என்னை வழிநடத்தி அழைத்து வந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாகிறேன். அவற்றில் அருளும் வழிகாட்டுதலும் என்றும் என்னை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று பணிவுடன் பார்த்திருக்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் என் வாழ்க்கை பயணத்தில் தொழில் பயணத்திலும் என்னை கடந்து சென்ற ஒவ்வொருவரும் என் இதயம் பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்தித்த ஒவ்வொருவரும் எனக்கு மதிப்புமிக்க ஏதோ ஒரு பாதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பாடங்களுக்கும் அனுபவங்களும் தான் இன்று என்னை இந்த நிலைக்கு உருவாக்கியுள்ளன. குறிப்பாக என் மனைவியின் குடும்பத்தினருக்கும் என் மனைவியின் குடும்பத்திற்கும் மேலும் குடும்பத்தை தாண்டி துணையாக நின்ற அனைத்து நல்விரும்பிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதங்களில் எனக்கு ஊக்கமளித்து ஆதரவளித்து என் பயணத்தில் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் அளித்த நேரம், அன்பு, பொறுமை, ஊக்கம் மற்றும் அசைக்க முடியாத ஆதரவில்லை என்றால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் ஒருபோதும் சாத்தியமாக இருக்காது. இன்று நான் அடைந்திருக்கும் ஒவ்வொரு முன்னேற்றமும் என்னுடைய வெற்றி மட்டுமல்ல, என்னை நம்பி எனக்காக பிரார்த்தித்த எனக்கு ஆதரவாக இருந்த அனைத்து நல்லுணர்களுக்கும் அன்பும் நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் சேர்ந்த பலனாகும். குறிப்பாக என் மகளுக்கு என் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கும் இதுதான் முதல் மேடை. ஓகேங்களா? முதல் மேடையில் அவருடைய அனுபவ கருத்துக்களை பகிர்றது தான் அவருடைய எண்ணமே இருந்துச்சு. ஏன்னா ஏன் நான் இந்த ஜோதிடத்துக்கு வந்தேன் அப்படின்றத ஒரு பெரிய விஷயந்தான், அனுபவம் தான். ஓகேங்களா? அவர் கடந்து வந்த பாதை என்பது கொஞ்சம் கடினமான பாதை தான். அது ஏன் வந்தார், எதுக்கு வந்தான்றது அவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே மாணவராகிட்டார். இப்போ அதோடைய சூழ்நிலைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ வாழ்க்கையில் ஏன் நடந்தது, எதனால் இது நடந்துச்சு, நம்ம கொடுப்பனை என்ன அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொண்ட விஷயந்தான். இப்போ ஜோதிடத்தின் மூலியமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை இங்கே உதாரணமாக கூறி இந்த நேரத்தில் அவர் பேசியிருக்கிறார். முதல் மேடை அவருக்கு பழக்க வரணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன வேணால் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ மேலும் உயர்வதற்காக அவரை வாழ்த்தி பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்தினார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.